வணக்கம். நிவிதன் வீலக்ஸ் என்கின்ற என்னுடைய யூடியூப் தளத்திலே இறுதியாக பதிவேற்றியிருந்த காணொளிக்கு உங்கள் அனைவருடைய ஆதரவும் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்திருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. அத்தோடு உங்கள் அனைவருடைய ஆதரவும் தொடர்ந்தும் எனக்கு கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றேன். மேலும் இந்த சேனலிலே புதிதாக வருகை தந்து இந்த காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். என்னுடைய காணொளிகள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் என்னுடைய இந்த காணொளி உருவாக்கம் அல்லது என்னுடைய இந்த சேனலிலே ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பின் அல்லது என்னுடைய நான் ஏதாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பனாக உங்கள் சகோதரனாக நினைத்து உங்கள் கருத்துக்களையும் எனக்கு தெரிவிக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸிலே மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களால் நான் பலப்படுத்தப்படுவேன் என்று நினைக்கின்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் நிற்கின்ற இடம் துபாயில் இருக்கின்ற ஸ்டேடியம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்திலே இருந்து நாங்கள் போகிற இடம் வந்து சலால்தீன் என்கின்ற இடத்துக்கு எங்களுடைய நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக போகின்றோம். மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ அனுபவம் எங்களுக்கு புதிது. இலங்கையிலிருந்து வருகின்ற புதிதாக வெளிநாடுகளுக்கு வருகின்ற அனைவருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். எனவே இந்த அனுபவம் எவ்வாறானதாக இருக்க போகின்றது, இந்த பயணம் எப்படி இருக்க போகின்றது, இந்த பயணத்திற்கான விதிமுறைகள் என்ன, அந்த பயணம் எவ்வாறாக இருக்க போகின்றது என்கின்ற விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் தான் ஸ்டேடியம் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நாங்கள் போகிற என்ட்ரன்ஸுக்குள்ளால் உள்ளே போயிட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் போகலாம் அல்லது எலிவேட்டரில் போகலாம். இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். இப்போ லிஃப்ட்டில் வந்து நாங்கள் இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வந்த ஒரு இதுதான் இது. நாங்கள் இப்போ மேலே நிற்கிறோம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே வந்துட்டோம். மேலே தான் நாங்கள் ஏற வேண்டிய இடம் இருக்குது. அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏற போகிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த அதில் போட்டிருக்கு போட்லேயே 2 ட்ரெயின்ட்டு. இப்போ நாங்கள் நடந்து போய்கொண்டு இருக்கிறோம். போயிட்டு நாங்கள் போக வேண்டிய இடம் அதிலே காட்டுது. நாங்கள் ட்ரெயினுக்கு போக வேண்டிய இடம் இங்கால ஒரு ஸ்நாக்ஸ் கடை ஒன்று இருக்குது, சூமென்ட்டு சொல்லி. இங்கே வந்து நாங்கள் இலங்கை மாதிரி காசு கொடுத்துட்டு நாங்கள் ட்ரெயினில் மெட்ரோவில் பயணிக்க இயலாது. அதுக்குரிய இந்த கார்டு எடுக்க வேணும். 25 திர்ஹாம் அதை கட்டி தான் எடுக்கணும். அதில் விழுகுது. அதில் நாங்கள் எவ்வளோ காசு எங்கள்கிட்ட பேலன்ஸில் இருக்குன்னு சொல்லியும் இப்போ நாங்கள் அந்த காட்டை கொண்டு நாங்கள் ட்ரெயின் ஏற போகிற இந்த ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த QR கோட் அதில் வச்சா எங்கள்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு அந்த அமௌண்ட் அதில் விழும். நாங்கள் அதை வச்சது பிறகு அதில் இருக்கிற அந்த தடை நீங்கும். அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரெயின் ஏற போகிற இடத்துக்கு போகலாம். இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் இந்த ஒரு போட் ஒன்று இருக்குது, விசிபிலிட்டி போட் ஒன்று. அதில் எந்தெந்த ட்ரெயின் எங்கெங்கே போகணும், எங்கெங்கே எவ்வளோ தூரம் போகும்ன்ற சொல்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏறுற மேலே நாங்கள் கீழே இருந்து இப்போ நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கிறோம். இந்த எலிவேட்டரில் நாங்கள் மேலே போகிறோம். மேலே போனதும் தான் நாங்கள் ட்ரெயின் ஏறுற இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ட்ரெயினில் மெட்ரோவில் ஏறி நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எலிவேட்டரில் மேலே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ மேலே போனதும் நாங்கள் ட்ரெயின் ஏறுற இடத்துக்கு போயிடுவோம். நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் மேலே வந்ததும் இங்கே பார்த்தா அதில் ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அடுத்த ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் வருமென்று சொல்லி அந்த தகவல் அதில் இருக்குது. அது 2 மொழியில் போய் கொண்டிருக்குது. அரபு மொழியிலையும் போய் கொண்டிருக்குது, ஆங்கில மொழியிலையும் போய் கொண்டிருக்குது. சரி, எவ்வளோ நேரத்தில் அந்த ட்ரெயின் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்து சேரும் என்கின்ற விஷயம் அதில் போட்டிருக்கணும். சரியாக 2 நிமிஷத்தில் வருமென்று சொல்லி போட்டிருக்கு. அதோட இங்கால பக்கம் பார்த்தா அதில் ஒரு போட்டில் போட்டிருக்கணும் எந்த இடத்துல இந்த நாங்கள் நிற்கிற மெட்ரோ வெளிக்கிட்டு எந்த இடம் மட்டும் போகும், அந்த எத்தனை ஸ்டேஷனில் எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த போர்டில் போட்டிருக்கணும். வழிகாட்டுறதுக்கு யாருமே தேவையில்லை. எல்லா விவரங்களும் அதிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு நடைமுறையில் தான் இருக்குது. அப்படியே இங்கால இருக்கிற டிஸ்பிளேயில் ட்ரெயின் வேறு எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா சரியாக 1 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சுது. அதே மாதிரியே சரியாக 1 நிமிஷம் இருக்கே அந்த ட்ரெயின் வந்து சேர்ந்துட்டுது. துபாயில் மற்றும் அதிகளவான நாடுகளில் அந்த வாகன நெரிசல்கள் அந்த குறித்த நேரத்துக்கு குறித்த இடத்துக்கு பயணம் செய்வதெல்லாம் சிரமமாக இருக்கும். அதன் காரணத்தால் தான் இந்த மெட்ரோ போன்ற இந்த ஒரு போக்குவரத்து முறையை அறிமுகம் செய்திருக்கணும். பாலங்கள் மூலம் வேகமாக பயணிகள்
பயணத்தை செய்து அந்த இடத்த அடைஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் மெட்ரோக்குள்ளே ஏறியாச்சு. மெட்ரோக்குள்ளே ஏறினா அந்த மெட்ரோக்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்பிளேயில் அவ்வளோ தூரத்தில் இன்னும் நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்குது, இன்னும் எத்தனை ஸ்டேஷன் தாண்டி நாங்கள் இறங்கணும் என்று சொல்கிற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருந்துச்சு. இப்போ இதில் காட்டுது நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்து சலால்தீன். அது வந்து 19வது ஸ்டேஷனாக இருந்தது. நான் அதில் ஏற முதலே அதில் பார்த்தேன். நான் இது இப்போ 18 மட்டும்தான் காட்டுது. இப்போ 15வது இடத்துக்கிட்ட போய் கொண்டு இருக்குது. அப்போ அதிகளவான வாகன நெரிசல்கள் இருக்கிறதால இப்படியான பெரிய வளர்ந்த நாடுகள் கூடுதலாக இப்படியான ஒரு போக்குவரத்து முறைமையை தான் கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கணும். வேகமாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்போ அப்படியான ஒரு போக்குவரத்து முறைமை இருக்குது. எங்களோட நாட்டில் இன்னும் வேற இல்லை. இந்த இப்போ வந்து மெட்ரோ ஒரு அழகான மைதானம் ஒன்றை தாண்டி போய் கொண்டிருக்குது. அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மைதானத்தை தாண்டி மெட்ரோ இப்போ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தால் போய் கொண்டிருக்கு. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துண்டு அவ்வளவு நெருக்கமாக இல்லை, கொஞ்சம் தள்ளித்தான். ஆனால் அங்கே ஃப்ளைட்டுகள் நிற்கிறது, ஃப்ளைட்டுகள் பறக்கிறது, ஃப்ளைட்டுகள் லேண்ட் ஆகிறது, எல்லா விஷயங்களும் இங்கேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியுமென்று நினைக்கிறேன். நான் இப்போ நீங்கள் பார்க்குறது அவ்வளோ தூரமாக கிட்டவா தெரியாட்டியும் நாங்கள் இந்த மெட்ரோவில் போய் கொண்டிருக்கேக்கில் அந்த ஏர்போர்ட்டினுடைய அந்த ஒரு தோட்ட பொழிவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலே சொல்லியிருந்த நான் அந்த வாகன நெரிசல்கள் அதனால் அந்த பயணத்திற்கு ஏற்படுற தாமதங்கள் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டி தான் இது போன்ற இந்த மேம்பாலங்களிலே அந்த பயணங்கள், மேம்பாலங்கள், இந்த மெட்ரோ போன்ற புதிய அந்த போக்குவரத்து பயண முறைமைகளை இந்த வளர்ந்து வரும் நாடுகள் அறிமுகம் செஞ்சுருந்தது. அதனை நீங்கள் அதுக்கு உதாரணமே இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அந்த வாகன நெரிசல்களில் எவ்வளவு நேரம் வாகனங்கள் காத்து நிற்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இறங்குற இடம் வந்துட்டு இதுக்கிட்ட 19வது ஸ்டேஷன் சலால்தீன். நாங்கள் அந்த ஸ்டேஷனில் தான் இறங்க வேண்டும். இறங்குறதுக்குரிய நேரம் வந்துட்டுது. அப்போ இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் அனௌன்ஸ் அந்த அங்கே இருந்து ஸ்பீக்கரில் அதை சொல்லி கொண்டு இருப்போம், நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனில் நிற்கிதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இறங்குற ஸ்டேஷன் வந்தாச்சு. நாங்கள் அந்த மெட்ரோவில் இருந்து இறங்குறதுக்குரிய நேரம் வந்துட்டு எங்களுக்கு இருந்து போகக்கூடிய இடம் கிடைக்கல மெட்ரோவில். இப்போ மெட்ரோவுடைய அந்த நின்று எங்களோட ஸ்டேஷனில் கதவு திறந்து நாங்கள் வெளியில் இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து நிலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம், அதாவது அண்டர் கிரவுண்டில் தான் நிற்கிறோம். இப்போ அண்டர் கிரவுண்டில் இருந்து நாங்கள் மேலே போக வேணும். இப்போ மேலே தான் போகிறதுக்கு நாங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எக்ஸிட் ஆகிறதுக்கு நாங்கள் எலிவேட்டரில் நாங்கள் மேலே போக வேணும். இப்போ நாங்கள் கீழே இருந்து தான் மேலே போய் கொண்டிருக்கிறோம். இனி மேலே போயிட்டு என்ன செய்யணுமென்று சொல்லி நான் அடுத்ததாக பார்ப்போம். இனி மேலே போயிட்டு என்ன நடக்கணுமென்று சொல்லி இப்போ நாங்கள் எலிவேட்டரில் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு காரில் போயிருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பிடிக்குமென்று சொல்லி சொன்னால் இதில் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே போயிடலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு நன்மை. இந்த காட் அந்த நாங்கள் சொன்ன அந்த முதலெடுத்த காட், இப்போ இந்த காட்டை கொண்டு போகிறோம். இந்த காட்டை கொண்டு போய் அந்த QR கோட் ஒன்று தெரியுது. இப்போ நாங்கள் இறங்கி எந்த ஸ்டேஷனில் வெளியாக போகிறோமோ, நாங்கள் உள்ளே போகும்போதும் இந்த QR கோட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் ஒரு ஸ்டேஷனில் இப்போ நாங்கள் வெளியில் போக போகிறோம். அதே அந்த ஸ்டேஷன்லேயும் கொண்டு போய் நாங்கள் இந்த காட்டை திரும்ப வச்சோம்னு சொன்னால் அந்த கதவு திறந்து எங்களை வெளியில் விடும். அது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கார்டில் 10 ரூபா 50 பைசா இருந்தது. நான் பயணம் செய்ததுக்குரிய காசு 3 ரூபா வட்டி இருக்குது. அப்போ 7 ரூபா 50 பைசா இந்த கார்டில் பேலன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த விஷயம் அந்த டிஸ்பிளேயில் விழுந்துச்சு. இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வெளியால் வந்துட்டேன். இதே மாதிரி தான் நாங்கள் எந்த இடத்துக்கு பயணம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நாங்கள் மேலே போய்த்தான் வெளியால் போகணும், நாங்கள் எக்ஸிட் ஆகணும். இப்போ நாங்கள் எக்ஸிட் ஆகிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். கீழே இருந்து தான் மேலே வந்து எங்கள்கிட்ட பயணம் செய்ததுக்குரிய காசெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து சலால்தீன் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எக்ஸிட் ஆகிற கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த கேட்டில் இருந்து வந்தாச்சு. நீங்கள் எப்படியும் இந்த அனுபவம் எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு இருந்த அனுபவம் எப்படி இருந்து. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சலால்தீன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நாங்கள் இங்கே தான் வரணும். எங்கள் நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ முதலாக அந்த மெட்ரோ பயணம் எப்படி இருந்தது, அந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன். நான் பெரும்பாலும் புதிதாக துபாய்க்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போகிறார்களுக்கு பெரும்பாலும் இதே மாதிரியான ஒரு நடைமுறையாக தான் ஏனைய நாடுகளையும் இருக்குமென்று நான் நினைக்கிறேன்.
அப்போ புதுசாக வர உங்களுக்கு இந்த வீடியோ பெரிய லெவலில் இல்லாட்டியும் ஒரு சின்னதாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் மற்றும் ஒரு காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம்.